Hello friends, welcome to Chennai Super Kitchen. மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்தியன் சால்மன் ஃபிஷ், தமிழ்ல காளா மீன் சொல்லுவாங்க, அந்த மீனை வச்சு தான் இன்னைக்கு நம்ம வறுவல் பண்ண போறோம். டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன், அப்பதான் மசாலாலாம் பிரியாம வரும். இது அரிசி மாவு, இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன், மீன் கொஞ்சம் கிறிஸ்பியா வரும். 1 லெமன் ஜூஸை வந்துட்டு இதோட சேர்த்திருக்கேன், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, 1 லெமனோட ஜூஸ் மட்டும்தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், கட்டியே இல்லாத மாதிரி. இப்ப மசாலா ரெடி ஆயிருச்சு, மீனெல்லாம் கோட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம ட்ரையா கோட் பண்றோம்னா, நம்ம இந்த மீனை வந்து அடுத்த நாள் பொரிக்கிறதுக்காக நம்ம இப்படி ட்ரையா போடுறோம். தண்ணி சேர்த்து வச்சோம்னா ரொம்ப தண்ணி விட்டுரும், மசாலா வந்துட்டு மீனோட ஒட்டாது. இந்த மாதிரி ட்ரையா நம்ம மசாலா தடவை வச்சோம்னா மசாலா வந்துட்டு மீனோட நல்லா ஒட்டி நல்லா ஊறி வரும், சூப்பரா இருக்கும் அடுத்த நாள் பொரிக்கிறதுக்கு. எல்லா மீனுக்கும் இந்த மாதிரி மசாலா தடவிட்டு இந்த மாதிரி ஏர் டைட்டான ஒரு டப்பால போட்டு மூடி நீங்க ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்க பொரிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சீங்கன்னா பொரிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இது நெக்ஸ்ட் டே மீன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். நம்ம தடவி வச்சுருந்தோம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில். இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்து பார்க்குறோம், சரியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈரப்பதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். மீனெல்லாம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க, அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ நம்ம எல்லா மீனையும் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி தோசைக்கல்ல பண்றப்போ ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூனும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க மசாலா எதுவுமே பிரியாம சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி தவால பொரிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நிறைய நேரம் நம்ம கேஸ்லயே நிக்க தேவையில்ல. இப்போ ஒரே சமயத்திலே வந்து நம்ம நிறைய மீனை போட்டு எடுத்துடலாம். எல்லா மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் மீனெல்லாம் பொரிச்சிடலாம். ஆமா, நம்மளோட டேஸ்டியான காளா மீன் வறுவல் ரெடி. என் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை பாய்.